Vanakkam and welcome to Xylem CBSE 10th channel. Myself Anish, I'm a chemistry faculty at Xylem. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய ஒரு 7 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். அண்ட் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஃபாலோட் பை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அண்ட் இந்த செஷனுக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. கொஸ்டின் நம்பர் 1, a compound work well with hard water. It is used for making shampoos and products for cleaning cloth. A is not 100% biodegradable and causes water pollution. Now, so the first line நீங்க என்ன கண்டுபிடிச்சலாம் இங்க பாருங்க. காம்பவுண்ட் ஏ என்ன ஆகுது, ஹார்ட் வாட்டர்ல நல்லா ஒர்க் பண்ணுதான். ஓகே, ஒர்க்ஸ் வெல் இன் ஹார்ட் வாட்டர். ஸோ யூஸ்வலாகவே இந்த ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டர் எல்லாமே நம்ம எங்க பார்ப்போம், இந்த சோப் ஓரியன்டா சோப் டிட்டர்ஜென்ட்ல வரும்போது தான் நம்ம இந்த ஹார்ட் வாட்டர்ல நல்லா வேலை பார்க்கும். அண்ட் சாஃப்ட் வாட்டர்ல இது நல்லா ஒர்க் பண்ணும். சோப் எப்பவுமே எங்க, எஸ் ஃபார் எஸ், சோப் சாஃப்ட். ஓகே, ஸோ சோப் வந்து சாஃப்ட் வாட்டர்ல நல்லா ஒர்க் ஆகும். அதே மாதிரி டிட்டர்ஜென்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் வாட்டர்ல நல்லா ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ தேர்ஃபோர் இங்க இருக்கக்கூடிய ஏ அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஏங்கிறது இட் இஸ் டிட்டர்ஜென்ட். ஓகே, இட்ஸ் கால்ட் டிட்டர்ஜென்ட். ஓகே, ஏ இஸ் டிட்டர்ஜென்ட். சரி, அடுத்து it is used for making shampoos and products for cleaning cloth. That's it, that's detergent. And A is not 100% biodegradable. அடுத்த பாயிண்ட் என்ன, டிட்டர்ஜென்ட்ஸ் எப்பவுமே 100% biodegradable கிடையாது and causes water pollution. That's perfect. And B does not work well with hard water. யாரு Bங்கிறது அப்ப என்னவா இருக்கும், Bங்கிறது it's nothing but soap. Okay, got it. Next, it's 100% biodegradable and does not create water pollution. Identify A and B. That's it. A is detergent and B is soap. Next, question number 2. A compound C, molecular formula C2H4O2, react with sodium metal to form a compound R. Sorry, first point. And you all into a gas which burn with pop sound. So the எரியும் போது பாப் சவுண்ட் கொடுக்கக்கூடியது என்னது, ஹைட்ரஜன் கேஸ். இட்ஸ் H2 கேஸ். சரி, இது ஃபர்ஸ்ட் லைன்லயே நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சலாம். என்னன்னா இருக்கக்கூடியது ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு. மாலிகுலர் ஃபார்முலால ரெண்டு ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அது மோஸ்ட் பாசிபிளி கார்பாக்சிலிக் ஆசிட் COOH குரூப். அண்ட் இது எப்படி இருக்கு, C2H4COOH. ஓகே, ஸோ C2H4 இருக்கனால C2H4O2. இட் மீன்ஸ் மோஸ்ட் பாசிபிளா இது என்ன இருக்கலாம், அசிட்டிக் ஆசிடா இருக்கலாம். நமக்கு இருக்க 10th நமக்கு இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ல அசிட்டிக் ஆசிட் மட்டும் தான் இருக்கு. ஸோ நம்ம இங்க என்ன பண்ணலாம், அசிட்டிக் ஆசிட். ஓகே, மோஸ்ட் பாசிபிளி காம்பவுண்ட் சி அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் CH3COOH. நல்லா பாருங்க, 1 2 2 கார்பன் அண்ட் 4 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன், கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட், இப்போ அசிட்டிக் ஆசிட் சோடியம் கூட ரியாக்ட் ஆச்சுன்னு நமக்கு என்ன கிடைக்கும், சோடியம் அசிட்டேட் கிடைக்குமா? ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், அசிட்டிக் ஆசிட் reacting with the sodium, you will get sodium acetate. கூடவே என்ன இருக்கும், ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும். இந்த ஹைட்ரஜன் கேஸ் தான் நமக்கு என்ன ஆகும், எரியறதுக்கு பக்கத்துல கொண்டு போகும்போது இது பாப் சவுண்ட் கேட்கும். நெக்ஸ்ட் பாருங்க, காம்பவுண்ட் C on treatment with an alcohol A in the presence of an acid forms a sweet smelling compound. Yes, ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லிங் காம்பவுண்ட் கிடைக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா, ஃபார்ம் ஸ்வீட் ஸ்மெல்லிங் காம்பவுண்ட். எப்போ அசிட்டிக் ஆசிட ஒரு ஆல்கஹால் கூட கொண்டு போகும்போது நமக்கு ஸ்வீட் ஸ்மெல்லிங் காம்பவுண்ட் கிடைக்குது. இதுல நல்லா பாருங்க, C3H6O2. அப்போ நமக்கு இங்க எடுத்துக்கூடிய ஆல்கஹால் என்னன்னா, தட் இஸ் மெத்தனால். ஓகே, தட் மெத்தனால் CH3OH. ஸோ மெத்தனால், அசிட்டிக் ஆசிட மெத்தனால் கூட நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, CH3COOCH3. திஸ் இஸ் மெத்தில் அசிட்டேட். மெத்தில் அசிட்டேட் அப்படிங்கிற ஒரு எஸ்டர் கிடைக்குது. இந்த மெத்தில் அசிட்டேட் தான் இங்க C3H6O2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்க, 3 கார்பன் இருக்கு, 6 ஹைட்ரஜன் இருக்கு, 2 ஆக்சிஜன் இருக்கு. தட்ஸ் இட். ஸோ இது இங்க இதுதான் நடக்குது. ஸோ அப்ப எஸ் அப்படிங்கிறது தட்ஸ் மெத்தில் அசிட்டேட். எஸ். அடுத்தது, ஆன் ஆடிங் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் கிவ்ஸ் பேக் ஆர் அண்ட் ஏ. ஸோ ஆல்ரெடி ஆர் அப்படிங்கிறது என்னது, இங்க இருக்கக்கூடிய சோடியம். ஓகே,
சோடியம் அசிட்டேட், அதுதான் ஆர். இப்போ பாருங்க, இங்க இருக்கக்கூடிய எஸ்ல நான் சோடியம் ஹைட்ராக்சைடு போடும்போது இங்க என்ன நடக்கும்? எனக்கு இந்த எஸ்டர் வந்து டீகம்போஸ் ஆகி CH3 COO சோடியம் அசிட்டேட் பிளஸ் மெத்தனால் ஒன்ஸ் அகேன் எனக்கு கிடைக்குமா? கரெக்ட். ஸோ இப்போ ஆர் அப்படிங்கிறது என்ன? தட் சோடியம் அசிட்டேட். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஏ அப்படிங்கிறது என்ன? ஏங்கிறது அவர் மெத்தனால். சரியா? தட்ஸ் இட். ஓவராலாக கிடைச்சிருச்சு. அப்போ ஐடென்டிஃபை சி. சிங்கிறது என்ன? அசிட்டிக் ஆசிட். ஆறுங்கிறது தட்ஸ் சோடியம் அசிட்டேட். அண்ட் ஏங்கிறது மெத்தனால். அண்ட் எஸ்ங்கிறது என்ன? தட்ஸ் அவர் மெத்தில் அசிட்டேட். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு CRAS. ஸோ we are identify பண்ணிட்டோம். write down the reaction involved. yes, first இருக்கக்கூடிய ரியாக்ஷன் ஓகே, செகண்ட் இருக்கக்கூடிய ரியாக்ஷன், அண்ட் இதுல இருந்து இது வரைக்கும் தேர்ட் ரியாக்ஷன். ஸோ மெத்தில் அசிட்டேட்டை நீங்க சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ண வைக்கும் போது, சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் அசிட்டேட் பிளஸ் மெத்தனால் வந்து ரிலீஸ் ஆகும். தட்ஸ் இட். ஸோ செகண்ட் கொஸ்டின் இட்ஸ் ஓவர். அடுத்த கேள்வி, what is mean by denatured alcohol? என்ன denatured alcoholங்கிறது? இப்போ யூஸ்வலா ஆல்கஹால் சொன்னாலே அதுல நம்ம எத்தனால் தான் சொல்லுவோம், CH3 CH2OH. இப்போ இந்த எத்தனால் கூட எய்தர் மெத்தனால், கொஞ்சம் லிட்டில் பிட் அமௌண்ட் ஆஃப் மெத்தனால் ஆர் காப்பர் சல்ஃபைட் சொல்யூஷனை நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான் denatured alcohol. இது வந்து நம்மளால கன்சியூம் பண்ணக்கூடாது. ஓகே, இட்ஸ் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். ஓகே, இதை நம்ம கன்சியூம் பண்ண முடியாது. இட்ஸ் அன்ஃபிட் டு ட்ரிங்க். சரியா? ஸோ தட் பர்டிகுலர் ஆல்கஹால் தான் நம்ம என்னன்னு சொல்லலாம், denatured alcohol. ஸோ அடுத்து, வாட் இஸ் த நீட் டு denature alcohol? ஸோ இதோட யூஸ் என்னன்னா, யூஸ்வலி இது நம்ம கமர்ஷியலா ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதை நம்ம மோஸ்ட் ஆஃப் த திங் எங்க யூஸ் பண்ணுவோம்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்காக மட்டும்தான் இந்த denatured alcohol நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்ததா இருக்கக்கூடிய கேள்வி பாருங்க, a mixture of ethane and oxygen is used for welding. Can you justify why a mixture of ethane and air is not used? ஸோ இப்போ நீங்க வெல்டிங் அப்படின்னு எடுத்தாச்சுனாலே ஹை டெம்பரேச்சர்ல ஒரு மெட்டலை நீங்க மெல்ட் பண்ணணும். அந்த ப்ராசஸ் தான் வெல்டிங். ஸோ இந்த வெல்டிங் ப்ராசஸுக்கு ஹை டெம்பரேச்சர் முக்கியம். இப்போ ஈத்தைன் அண்ட் ஏர், ஓகே, நார்மல் அட்மாஸ்பியர்ல நீங்க ஈத்தேனை வச்சு நீங்க அடிக்கும்போது என்ன ஆகும்னா, அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஈத்தேன், ஓகே, ஈத்தேன் வந்து கம்போஷன் ஆகும், கம்போஷன் ஆகி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். பட் இந்த ப்ராசஸ் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன், ஓகே, அட்மாஸ்பியரிக் ஏர் கூட நடக்கும்போது என்ன ஆகும்னா, அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் என்ன ஆகாதுன்னா இந்த கம்போஷனை ரொம்ப அதிகமாக நடக்க விடாது. கம்போஷன் அதிகமாக நடக்கலைன்னா ஹை டெம்பரேச்சர் அச்சீவ் பண்ண முடியாது. ஹை டெம்பரேச்சர் அச்சீவ் பண்ணலைன்னா நம்மளால மெட்டல்ஸை மெல்ட் பண்ண முடியாது. தட் இஸ் த பிக் டிராபேக். ஸோ ஈத்தைன் அண்ட் ஏர், ஓகே, ஸோ அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஏர்ல நைட்ரஜன் இருக்கனால ஈத்தைனால மேக்சிமம் கம்போஷன் அச்சீவ் பண்ண முடியாது. மேக்சிமம் கம்போஷன் அச்சீவ் பண்ண முடியலைன்னா இட் காண்ட் மெல்ட். சரி, அப்போ ஆக்சிஜன் கூட போடும்போது என்ன ஆகும்? எஸ், ஆக்சிஜன் கூட போடும்போது என்ன ஆகும்னா, இந்த ஈத்தைன் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு ஆக்சி அசிட்டிலீன், ஓகே, ஆக்சி அசிட்டிலீன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் ஜென்ரேட் ஆகும். ஓகே, இந்த கம்போஷன் ப்ராசஸ் அப்போ உங்களுக்கு ஹை டெம்பரேச்சர் ஜென்ரேட் ஆகும். அண்ட் இந்த ஹை டெம்பரேச்சர்ல உங்களால என்ன பண்ண முடியும்? மெட்டல்ஸை மெல்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ தட்ஸ் த ரீசன். ஓகே, ஸோ ஏர்ல நைட்ரஜன் இருக்கிறது தான் இங்கே பிரச்சனை. அதனால நம்ம பியூர் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜனை எத்திலீன் கூட ரியாக்ட் பண்ண வச்சு ஹை டெம்பரேச்சர்ல கம்போஷன் ரியாக்ஷன் நடக்க வைக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட், what is the role of concentrated sulfuric acid in the esterification reaction? ஓகே, ஸோ எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் இங்கே நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லை, இந்த ப்ராசஸ் தான் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஸோ ஆசிட் அண்ட் ஆல்கஹால் ரெண்டும் சேரும்போது உங்களுக்கு எஸ்டர் கிடைக்கும். இந்த ப்ராசஸுக்கு எஸ்டரிஃபிகேஷன் வரும். ஆக்சுவலி இந்த எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் இஸ் அ ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அதனால என்ன ஆகும்னா, இங்க ஒன்ஸ் உங்களுக்கு எஸ்டர் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அந்த எஸ்டர் மறுபடியும் என்ன ஆகும்னா கார்பாக்சிலிக் ஆசிடா ஷிஃப்ட் ஆக ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆக ட்ரை பண்ணும். இங்க இந்த மாதிரி இருக்கும், ஆர் கார்பாக்சிலிக் ஆசிட் பிளஸ் ஆல்கஹால் கிவ்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எஸ்டர் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் எஸ்டர். ஸோ இது கூட உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? வாட்டர் ஃபார்ம் ஆகும். எஸ், வாட்டர் வந்து வெளியில் வரும். இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ். அண்ட் இந்த ப்ராசஸ்ல நீங்க சல்ஃபியூரிக் ஆசிட் போடுறீங்க, H2SO4 போடும்போது திஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஓகே, டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்.
ஸோ இந்த சல்ஃபியூரிக் ஆசிடை போடும்போது என்ன ஆகும்னா இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் இங்கே இதில் இருக்கக்கூடிய இந்த ரியாக்ஷனில் இருக்கக்கூடிய வாட்டரை எலிமினேட் பண்ணும். ஒன்ஸ் திஸ் வாட்டர் இஸ் எலிமினேட்டட் என்ன ஆகாது, இந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ் இருக்குல்ல இங்க இருந்து ஓகே இந்த காம்பவுண்ட் மறுபடியும் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் ஆல்கஹாலை போகுது இல்லை அந்த ஸ்டெப் வந்து ஸ்டாப் ஆகும். ஓகே ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இந்த மாதிரி டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் நீங்க போடும்போது இந்த ரியாக்ஷன் ரிவர்சிபிள் ரியாக்ஷனா இருக்கக்கூடியது. ரிவர்சிபிள் ரியாக்ஷன் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷனா கன்வெர்ட் ஆகும். இதுதான் இந்த ப்ராசஸ்ல கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோட ரோலா இருக்கு. ஓகே ஸோ டோன்ட் ஃபர்கெட் இதுல கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே அதான் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். இப்போ அடுத்த கொஸ்டின், an organic compound A is a constituent of antifreeze and has the molecular formula C2H6O. antifreeze ன்னு கொடுக்கும்போது இது வந்து ஒரு ஆல்கஹால், அதுவும் என்ன C2H6O அப்படின்னா என்ன, that compound A is nothing but alcohol. என்ன ஆல்கஹால் CH3 CH2OH, it's ethanol. Upon reaction with alkaline KMnO4 the compound A, okay so இப்போ எத்தனால நீங்க அல்கலைன் KMnO4 கூட போடும்போது என்ன ஆகும், it will become oxidized. okay oxidize ஆகுமா, yes CH3 CH2OH இது கூட இதை நீங்க அல்கலைன் KMnO4 கூட போடும்போது இங்க இருக்கக்கூடிய ஆல்கஹால் குரூப் ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சிடைஸ்னா என்ன, டைரக்டா உங்களுக்கு கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். CH3 COOH அசிட்டிக் ஆசிடா கிடைக்கும். okay so A is oxidized to another B. okay so A இங்க இருக்கு, B acidic acid. next write the chemical equation for the reaction. so இதோட molecular formula கொடுத்திருக்காங்க C2H4O2. so the reaction which leads to formation of B. இவ்வளவுதான். so டோட்டலா இந்த क्वेश्चनக்கு இவ்வளவுதான் முடிஞ்சு. so Aங்கிறது ethanol and Bங்கிறது acidic acid. அடுத்தது from the experiment answer the following. சரி இங்க என்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, எத்தனாயிக் ஆசிட் சோடியம் கார்பனேட். ஸோ எத்தனாயிக் ஆசிட சோடியம் கார்பனேட் கூட போடும்போது உங்களுக்கு என்ன ரிலீஸ் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். எஸ் இங்க இருந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு எங்க போகுது, உங்களுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனுக்கு போகுது. அண்ட் கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன்ல கார்பன் டை ஆக்சைடு போனது என்ன ஆகும், உங்களுக்கு கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகுமா. அண்ட் அந்த கால்சியம் கார்பனேட் எப்படி இருக்கும், மில்கி ஒயிட் கலரா இருக்குமா. தட்ஸ் இட். ஸோ இவ்வளவுதான் இந்த பார்த்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விஷயம். சரி ஒன்னா வாங்க, what change would you observe in the calcium hydroxide solution taken in the test tube B? test tube B இந்த test tube B ல நம்ம என்ன அப்சர்வ் பண்றீங்க, சிம்பிள் கால்சியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகும். அண்ட் அந்த கால்சியம் கார்பனேட் என்ன கலர்ல இருக்கும், மில்கி ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ இங்க இருக்கக்கூடியதுல கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் உங்களுக்கு மில்கி ஒயிட் கலர்ல டேர்ன் ஆகும். இந்த ஒரு அப்சர்வேஷனை தான் நீங்க இங்க பார்ப்பீங்க. ஓகே ஸோ யூ ஆர் ஜஸ்ட் அப்சர்விங் என்ன பிகம் மில்கி, அந்த சொல்யூஷன் பிகம் milky. okay that's it. next write the reaction involved in the test tube A and B. okay reaction involved in test tube A and B. சரி first ஏங்கிற test tubeல என்ன இருக்கு, உங்களுக்கு எத்தனாயிக் ஆசிட் and sodium carbonate. first test tube A ல என்ன நடக்குன்னு பார்ப்போம். எத்தனாயிக் ஆசிட் C2 எத்தனாயிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் தான் CH3 COOH, sodium carbonate Na2CO3, sodium carbonate, yes Na2CO3. so Na2CO3 ங்கிறது என்ன, it's a weak base. okay so weak base. so acidic acid in sodium carbonate நீங்க போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், you will get CH3 sodium acetate கிடைக்கும். okay COONA plus carbon dioxide release ஆகுமா, yes that's it, carbon dioxide will release. கூடவே வாட்டர் மாலிகுலும் ரிலீஸ் ஆகும். சரி ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய ஈக்குவேஷன் இதுதான். அசிடிக் ஆசிட சோடியம் கார்பனேட் கூட போடும்போது உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கும். இங்கே 2 moles of acidic acid இங்கே வரும்.
Now அடுத்து நீங்க எடுக்கிறீங்க என்ன வரும் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் என்ன ஆகும் டெஸ்ட் டியூப்ல இருந்து எஸ்கேப் ஆகி உங்களுக்கு டெஸ்ட் டியூப் பிக்கு போகும். ஸோ டெஸ்ட் டியூப் பில என்ன நடக்குதுன்னு பாருங்க. டெஸ்ட் டியூப் பில கால்சியம் ஹைட்ராக்சைடு, ஓகே, கால்சியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகுமா? எஸ், கால்சியம் கார்பனேட். தென் கூடவே உங்களுக்கு வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் ஆகும். தட்ஸ் இட். இந்த ரெண்டும் தான். ஸோ டெஸ்ட் டியூப் ஏ அண்ட் டெஸ்ட் டியூப் பில நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் இவ்வளவு தான். சரி, இப்போ அடுத்து சி. வாட் would you expect the same change if ethanol is given instead of ethanoic acid? No, it won't happen. No. எத்தனால், இப்போ எத்தனாயிக் ஆசிட் இந்த இடத்துல எத்தனாயிக் ஆசிட் இருக்கா? ஸோ எத்தனாயிக் ஆசிட் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம எத்தனால் போட்டா இப்போ நீங்க பார்த்த சேஞ்சஸ் நடக்குமானா கண்டிப்பா நடக்காது. ஓகே, பிகாஸ் சோடியம் கார்பனேட்ங்கிறது ஒரு வீக் பேஸ் அண்ட் எத்தனால் இட்ஸ் நாட் குட். ஓகே, அது வந்து இந்த வீக் பேஸ் கூட அவ்வளோ ஃபாஸ்டாலாம் ரியாக்ஷனுக்கு போகாது. அப்படி ரியாக்ஷனுக்கு போனாலும் உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. ஸோ தேர் இஸ் நோ சச் ரியாக்ஷன் வில் அக்யூர். நெக்ஸ்ட், how can a solution of lime water be prepared in the laboratory? ஸோ லெபார்டரியில லைம் வாட்டர் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்னா சிம்பிளா டிஸ்டில்டு வாட்டர் எடுத்துக்கோங்க. ஓகே, டிஸ்டில்டு வாட்டர் ஆர் டீஅயனைஸ்டு வாட்டர்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம் கால்சியம் கார்பனேட் கூட போடுறோம். ஓகே, டிஸ்டில்டு வாட்டர் ஒரு பீக்கர்ல டிஸ்டில்டு வாட்டர் எடுத்துக்கோங்க. தென் கூடவே கால்சியம் கார்பனேட், ஓகே, கால்சியம் கார்பனேட் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்றீங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு என்ன ஆகும் சில சப்ஸ்டன்ஸ் வந்து கீழே ப்ரிசிபிடேட் ஆகும் அண்ட் மேல உங்களுக்கு கிளியரான ஒரு லிக்விட் கிடைக்கும். ஓகே, சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷன் தான் என்னன்னா அவர் லைம் வாட்டர். ஓகே, ஸோ சிம்பிள் டிஸ்டில்டு வாட்டர் எடுத்துக்கோங்க, கூட கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கோங்க, நல்லா ஸ்டர் பண்ணுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு கிளியர். ஓகே, ஸ்டர் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் அமைதியாக விட்டுருங்க. உங்களுக்கு கிளியரான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷன் தான் நம்மளுடைய லைம் வாட்டர். தட்ஸ் இட். திஸ் இஸ் அ வே இன் லெபார்டரி தே ஆர் ப்ரிப்பேரிங் லைம் வாட்டர். ஐ ஹோப் இந்த செஷன்ல நான் சொல்லித்த அந்த கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செஷனுக்கு ஒரு லைக் போட்டுருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. See you on another session. Until then, welcome, Shage Get Anif. Bye. And don't forget, stay well, steady well.